கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை அழகாக அவருடைய வார்த்தை கொண்டு வழிநடத்தி நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகையால் அவர் நமக்கு தினமும் அவருடைய வார்த்தை கொண்டு நீ இப்படி இப்படிலாம் வாழ வேண்டும், நீ இப்படி இப்படிலாம் இருக்க வேண்டும் சொல்லி அழகாக தினமும் உங்களுக்கு அந்த வார்த்தை கொண்டு வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதை நாம் அறிந்து கொண்ட பொழுது அவர் நமக்கு பாதுகாக்கவும் இருக்கிறார். பாருங்கள், அவன் இருதயம் உறுதியாக இருக்கும். எப்படி தேவன் அவர் சொல்லுறார், அவன் இருதயம் இறுதியாக இருக்கும். எப்படி தேவனுடைய வார்த்தையில் அவன் உறுதியாக இருக்கிறான். அப்போ அவன் இருதயம் உறுதியாக தானே இருக்கும். பாருங்கள், அவன் தன் சத்துருகளின் சரிகட்டுதலை காணும் மட்டும் பயப்படாது இருப்பான். பாருங்கள், சத்துருகளின் சரிகட்டுதல் அப்படின்னா நீங்கள் போய் அவனை போய் எதுவும் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. ஏனென்றால் அவனுக்கு நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தேவனிடத்திலே நீங்கள் அந்த வார்த்தை வைக்கும். கர்த்தாவே, நான் இந்த காரியத்தை செய்வதற்கு இடையூறாக இருக்கிற மனிதர்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். நான் செய்வதில்லை, இந்த எனக்கு துன்மார்க்குன்னு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவேன், அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளும் என்று அவரிடத்தில் நாம் பாரத்தை வைக்கும் பொழுது அவரை சார்ந்து இருக்கும் பொழுது அதான் ரொம்ப முக்கியம். அவரிடத்துல பாரத்தை வச்சு அந்த சுமமூட்டுறவங்க எப்படி பாருங்கள், நிறைய பேருக்கு ஒரே ரொம்ப நேரம் கொண்டு போக மாட்டாங்க. கொஞ்சம் தூரம் கொண்டு போகணுன்னே அந்த மூட்டையை ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க டக்குன்னு. அந்த பாரத்தை இன்னொரு இடத்துல நிறைய பேர் பாரத்தை என்ன பண்ணுறாங்க, தனக்குள்ளேயே வச்சு 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 அமுங்கிட்டு போகிறாங்க. இது அப்படி இல்லை, இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணி, அதாவது கர்த்தர் அந்த தான் சொல்ல, என்னிடத்தில் கொண்டு வா, பாரத்தை என்னிடத்தில் கொண்டு வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். ஆகல அவரை சார்ந்து இருக்கும் பொழுது ரொம்ப அழகாக ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வார்த்தை கொண்டு வழி நடத்துகிறார். ஆகல நீங்கள் எதை பற்றியும் கவலை, வார்த்தையில் முதல்ல நீங்கள் உறுதியாக இருந்தோன்னா உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும், அழகாக இருக்கும். பாருங்கள், உறுதியாக இருக்கும். அவன் சத்துருகளின் சரிதி கட்டலை, அதை பாருங்கள், அவன் சத்ரு, அவனுக்கு எதிராக வருகிறான், எதையோ பிரச்சனை பண்ணுறான். பாருங்கள், இந்த உலகத்தில் அப்படி தான் நடக்குது நிறையா விஷயம். நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உங்களை உங்களை கெடுக்கிறதுக்கு 10 பேர் கிளம்பிடுவோம். இப்படி நிறைய பேர் வரதுனால நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுத்தா போதும். ஆனால் அது கொஞ்சம் காலமாகும். ஆனால் சரியாக அவன் சரிகட்டுதல் நீங்கள் பார்ப்பீங்க. அதனால தான் அந்த வார்த்தை சொல்லுகிறது, சத்துருகளின் சரிகட்டுதலை காணும் மட்டும் பயப்படாத இருப்பான். பயப்பட மாட்டான். அவன் என்ன வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். வார்த்தையில் அவன் உறுதியாக இருக்கிறான். வார்த்தையில் உறுதியாக இருந்தாலும் என்ன நடக்கு, அவனுக்கு இருதயம் பலமாகிறது. இருதயம் பலமான கர்த்தர் உள்ளே அவனுக்கு வாசம் பண்ணி அவன் என்ன நினைத்து கொள்ளுறானோ அதையெல்லாம் அவர் நிறைவேற்றியவர் உள்ளே இருக்கிறார். அப்போ பார்க்கும் பொழுது நீங்கள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிற இந்த மாதிரி பிரச்சனை, ஆண்டவரே நீங்கள் தான் அதை ஹேண்டில் பண்ணணும், உண்மை நான் எனக்கு முன்பாக வைக்கிறேன், உம்முடைய வார்த்தை எனக்கு முன்பாக இருக்கிறது, எல்லாமே நான் அறிந்து உடத்திலே வந்திருக்கிறேன் இதே வசனத்தை கொண்டு, ஆக நான் எதற்கு சோர்ந்து போகவில்லை என்று சொல்லி இந்த மாதிரி அவன் நினைக்கும் பொழுது உங்களுடைய உள்ளம், உங்களுடைய மகிழ்ச்சி எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். கர்த்தர் இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வார்த்தை கொண்டு வழிநடத்துகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.